நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு 10:32 மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். சாட்சி சொல்லுவது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் எந்த இடத்திலும் வெட்கப்படாமல் சாட்சி சொல்லுங்கள். வாங்க சாட்சிகளாக கடந்து செல்வோம். உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. நான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன், பரம்பரையான இந்துக்கள். ஆனால் நான் மட்டும் அதில் ரட்சிப்புக்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 7 வருஷமாக ரொம்ப வியாதிப்பட்டுகிட்டே இருந்தேன். வியாதிப்பட்டுகிட்டே இருக்கும்போது அப்போது அந்த வியாதி எனக்கு குணமாகவே இல்லை. அங்கே போனால் சரியாகுமா, இங்கே போனால் சரியாகுமா அப்படிங்கிறதுலே ஒவ்வொரு இடமா கூப்பிட்டு போனாங்க. எங்கேயுமே எந்த டாக்டர்கிட்டையும் போய் எனக்கு சரியாகலை. அதுக்கப்புறவு எனக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சு இருந்தது. ஆனால் நான் சர்ச்சையை ஏற்று பார்க்காதவன். ஏன்னா நான் இந்து குடும்பத்தில் உள்ளவங்க, அதனால சர்ச்சையை ஏற்று பார்க்காத. ரட்சிக்கப்பட்டுட்டீங்க? இல்லை, ரட்சிக்கப்படலை. இந்த காலில் ஒரு வலி 9 மாசமா வந்தது. ஆனால் எப்போ வரும்னு தெரியாது. இன்னும் பயங்கரமாக வலி இருக்கும். தூக்கம் வராது. நைட்டு 9 மணிக்கு தொடங்கும், மறுநாள் 6 மணிக்கு தான் விடும். அப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் அங்கெல்லாம் போகும்போது அப்போ எங்கள் சாமிலாம் என்னாச்சு அப்படின்னு நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட. உங்கள் சாமியை மால் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனுஷன் நினச்சா அப்போ சாமியை மால் கட்ட முடியுமா? அப்போ இவங்க சாமி இல்லை, அப்போ இது தெய்வம். அவங்க அந்த சாமியை கட்டுப்படுத்தி வச்சு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனுஷன் நினச்சா அவங்க நிற்க முடியுமா? அப்போ இவங்க இது கடவுள் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு அன்னைக்கு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வரும்போது நான் ஒரு நாள் வீட்டில் அப்படியே இந்த சமையல் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தோசை ஊற்றிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் ஆஃபீஸ் கிளம்புற நேரம். அப்போ கிளம்புறப்போ நான் எனக்கு ஒரு பாட்டு அந்த பாட்டு எனக்கு சரி ஞாபகம் வர மாட்டேங்கி. அந்த பாட்டு சர்ச்சில் படிக்கிற பாட்டு என் காதுக்குள்ள அந்த ஒளி சவுண்டு கேட்டுச்சு. கேட்ட உடனே எனக்கு அந்த உடனே நான் சொன்னேன், நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிறேன்னு. அப்போ என்னென்ன நேற்று நான் அதுக்கு நாள் இந்த மாதாக்கள் திருவிழா அப்படி போயிருக்கும்போது நான் எனக்கு மாதானை யார், இயேசுப்பண்ண யார், அந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போது நான் எல்லாமே இதை தான் நம்புறவன். உடனே அந்த கால் வலி 9 மணிக்கு வந்துச்சுன்னா நைட்டு 9 மணிக்கு தான் தொடங்கும். எங்கேயுமே போக முடியாத அளவுக்கு 9:30 ஆயிரும். அது என்ன பண்ணுச்சு, அன்னைக்கு தொடங்கிடுச்சு. தொடங்கின உடனே மருந்து இன்னைக்கு வலி வந்துச்சு. நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம். மாதாக்கள் திருவிழான்னு தூத்துக்குடிக்கு விருந்துக்கு போயிருந்தோம். அப்போ இன்னைக்கு வலி வந்துச்சு. அதனால நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அடுத்தவங்க வீட்டில் இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் சரி நீ இந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வா, போயிட்டு வந்தோடனே நீ அப்புறம் உடனே போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் உள்ளே போன உடனே எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் அந்த இயேசப்பா நம்மளை குணமாக்குவாங்க அப்படிங்கிறது நான் நம்பிக்கை இல்லை. நான் சும்மா நம்பிக்கை இல்லாமல் சும்மா ஏதோ உள்ளே போயிட்டு வந்துடுவோம், வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறத உள்ளே போனேன். உள்ளே போன உடனே எனக்கு என்னவோ என்னைய ஒரு பக்தி பரவசம் என்னை ஆட்கொண்ட மாதிரி என்னையே மறந்து உட்காந்துட்டேன். உட்கார்ந்தது அன்னையிலேருந்து வலி போயிடுச்சு. வலி போன உடனே மறுநாள் வரல, அதுக்கு மறுநாள் அது வேலைக்கிழமை அன்னைக்கு போனது. அப்புறம் மறுநாள் வரல, சனிக்கிழமை வரல. அந்த உடனே நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தோசை விட்டுருந்தேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது சர்ச்சிலேருந்து பாட்டு ஒலிக்கிறது என் காத்துக்குள்ளே வந்துச்சு. அந்த பாட்டு எனக்கு உள்ளே போகும்போது, ஏன்னா நான் அப்போ எனக்கு அவ்வளோவா தெரியாதுல்ல. உடனே நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நான் அன்றைக்கி சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு வலி கேட்டுச்சுல, நான் சர்ச்சுக்கு போகிறேன். அது சர்ச்சு தானே அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்போ எந்த சர்ச்சுக்கு போகிறேன்னா பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போகிறேன்னு. சரி அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்க போக இப்படி எப்போது வெளியிலேருந்து நிற்போம்ல, அது வெளியே பஸ்ஸு ஏற்றி விட பஸ்ஸுக்கு போவாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க. போனேன்னா அப்போ அந்த சர்ச்சிலேருந்து பாஸ்டர் வந்தாங்க. எப்போதும் நோட்டீஸை கொடுத்துட்டு கோயிலுக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது காற்றுல வாங்குறது கிடையாது. வாங்கி அப்படி, ஆனால் நம்ம தூரம் போட மாட்டேன், அந்த நோட்டீஸை வாங்கி அப்படி பத்திரமா ஒரு இதில் வச்சுருங்க. அவங்க இன்னைக்கு எப்படியாவது சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்களை கூப்பிட்டாங்க. நான் பக்கத்தில் நிற்க எங்கள் வீட்டுக்காரங்க கூப்பிட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, இன்னைக்கு இவ வருவா அப்படின்னு சொல்லிட்டாங்க.
என்ன நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம் வரோம். அப்போ அவங்க என்ன நினைச்சாங்க, சரி வருவான்னு சொல்லி ஒரு ஈஸியாக சொல்கிறாங்க அப்படின்னு அவங்களும் அதை கம்பேர் பண்ணலை. உடனே போயிட்டாங்க, தண்ணி பிடிக்க வருவாங்க, அதான் போயிட்டாங்க. உடனே நானும் வீட்டுக்கு போனேன், குளித்தேன், சாப்பிட்டேன். உடனே சர்ச்சுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி போகும்போதே ஒரு மணல் வழியாக நடந்து போகிறேன். நான் புதுசாக தான் போகிறேன், ஏன்னா சரியான ஒரு இந்து குடும்பம், சாமிலாம் ஆடுவேனா. எங்கள் மாமனார் அவருடைய அந்த சாமி ஆடுத குருவுங்கள்னு சொல்லுவாங்க, அது என் கையில் கொடுத்துட்டு தான் இறந்தாங்க. அந்த உடனே என்ன போன உடனே இப்போ 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க எங்கள் வீட்டில். நீ பொட்டு வைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நீ சர்ச்சைக்கு போகிறலாம், இன்னையிலேருந்து நான் பொட்டு வைக்க மாட்டேன். இன்னும் ஒரு நாள் வைக்க மாட்டீங்களா? நாங்கள் ஒரு நாள் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படியா அப்படின்ட்டு நாங்கள் சர்ச்சுக்கு போகிறேன். போகிறப்ப என்னைய சுற்றிலும் ஒரு கோட்டைக்குள்ளேயே என்னைய கொண்டு போன மாதிரி இருந்தது. எந்த பக்கமும் எனக்கு எந்த சிந்தனையுமே இல்லை. உள்ளே போனேன், உள்ளே போய் உட்காந்துருந்தேன். சர்ச்சில் எல்லாம் நடத்துனாங்க, ஆராதனை நடந்து. எனக்கு எதுவுமே புரியலை, புதுசு இல்லை, புரியல. ஆனால் எனக்கு என்னை ஒரு பக்திக்குள்ளே ஒரு கோட்டைக்குள்ளேயே வச்சுருந்த மாதிரி இருந்தது. வெளியே அக்கம் பக்கம் திரும்பாமல் வைக்காமல் அப்படி இருந்தது. அப்படி இருக்கப்போ தான் நான் அன்றைக்கி நிலச்சிருக்க முடியுது. அப்படி உடனே நான் இந்த ஜோம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வருந்தி கேட்கல. நான் ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டு அந்த உடனே வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன் 2 மாதம் என் வீட்டுக்காரில் பேசுறது இல்லை. சமையல் பண்ணுவேன், சாப்பாடு வைப்பேன், எல்லாம் செய்வேன். டிவி பார்க்க மாட்டேன். டிவி ஓடிட்டுருக்கும், படம் ஓடிட்டுருக்கும், ஆனால் டிவி பார்க்க மாட்டேன். அப்போ என்ன டிவிலாம் பார்க்கலையா, டிவி ஓடுதில்ல நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அந்த படமே எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ஏற்கனவே நான் ஒழுங்காக டிவி பார்க்க மாட்டேன். ஆனால் அந்த 2 மாதமும் நான் எங்கே இருக்கேன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கேன், தன்னையே மறந்து அதுக்குள்ளே இருக்கேன். அப்போ உடனே நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, ஒரு 2 மாதம் ஆகிட்டு 3ஆவது மாதம் போகும்போது எல்லோரும் சொன்னாங்க, இவன் ரொம்ப பக்தியாக போயிட்டேன், யாருக்கிட்டையும் அப்படி பேச என்ன அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ளே இருக்குது. பைபிள் எடுக்கிறது, பைபிள் வசனம் எல்லாம் இருக்குன்னா நான் ஃபஸ்ட்டு படிக்க மாட்டேன், இடையில படிக்கிறது. ஏதாவது சொன்னேன்னா ஒவ்வொரு வசனமான்ற என்னோட பேசுவாங்க, நிறைய வசனம், ஒவ்வொரு வசனமாக பேசுவாங்க. உடனே நான் என்ன செஞ்சேன், அந்த பைபிளே படிக்க ஆரம்பித்த உடனே அப்போது எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, எதுவுமே கண்டுக்கிட மாட்டாக்கா, அவளுடைய நட பாவனை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது, சாப்பாடு வச்சு தர அதை என்ன எதுன்னு எதுவுமே பேச மாட்டேக்கா, வேலைக்கு போனோன்னா சரி போயிட்டு வாங்குங்க, மற்றபடி அந்த மாதிரி அவருக்குள்ளே அப்படி வழிநடத்தல் இருந்தது. அந்தோடனே ஏன்னா அது பயங்கர ஒரு விக்கிரகத்துக்குள்ளே கிடக்கு அந்த ஊரே. உடனே ஏன்னா நான் தான் எல்லாமே பார்ப்பேன், கோயிலில் போய் விளக்கு பூஜை வைக்கிறேன், அவன் என்னையை தான் எல்லாமே தேடுவாங்க. அப்போ எல்லாருமே வெறுத்துட்டாங்க. நான் எல்லாம் வெறுத்தாலும் பரவாயில்லன்னு 3ஆவது மாதம் எனக்கு கொஞ்சம் வீட்டினுடைய இது அப்படி அந்த ஞாபகங்கள் வந்தது. அதுக்கு பிறகு பேசி இருக்கும்போது அப்போ போல் சொன்னாங்க, இவங்களுக்கு இந்த கோயிலுக்கு இதை விட்டுட்டு இத்தனை வருஷம் இங்கே இருந்தா. அப்போது இத்தனை வருஷம்னா நான் ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம், 8 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை. அப்போது இவள் குழந்தை இல்லைன்னு அந்த கோயிலுக்கு போயிருக்கா அப்படின்ட்டு எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே குழந்தை அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலில் உள்ள சாமியா, அப்புறம் இவங்களுக்கு குழந்தைய கொடுத்துட்டா அங்கே எதுக்கு போனாங்கன்னா தூசண வார்த்தை சொல்லி பேசுகிறாங்க. என் காது கேட்க எனக்கு அவங்கக்கிட்ட பதில் சொல்ல எதுவும் முடியல. உடனே நான் போய் மறு வாரம் ஞாயிற்றுக்கிழமை கோயில் போகிறேன். அப்போ ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். 1 மாதம் போனோடனே மறு மாதம் நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு நாள் போதும் ரெச்சிப்புள்ள வந்தாச்சுன்னு அப்படின்னு பொறிச்சல்வனன்னு சொன்னாங்களா. உடனே நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் சொன்னேன், கேளுங்க, நாங்கள் கேட்டேன், சரி நீ எடுத்துக்கோ அப்படின்னு, நீ போய்க்கோ, உனக்கு சுகமாயிட்டு உனக்கு ஆண்டவர் சுகம் வந்திருக்காரு, நீ விசுவாசிக்கிற போ அப்படின்ட்டாங்க. சரிட்டு நானும் எனக்கு எந்த வார்த்தையும் தெரியாது, பைபிளுடைய வார்த்தை. ஒன்று ஞானஸ்நானம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு அப்புறம் அங்கங்கே அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரங்க வண்டிக்கு போகிற நேரமாக அவங்க எங்கெங்கே ப்ரேயருக்கு போகிறாங்களோ, குடும்ப ஜபத்துக்கு போகிறாங்களோ அங்கெல்லாம் போயிடுவேன். இனி ரொம்ப பேச ஆரம்பித்தாங்க, என்ன இப்படி அலையிறா, திருத்திரு அலையிறா அப்படிலாம் பேசினாங்க. நான் அதை கம்பேர் பண்ணவே இல்லை. உடனே 3 மாதம் ஆயிடுச்சு. உடனே அந்த சாமினா குழந்தைய கொடுத்துட்டா அவங்க எதுக்கு போனா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு நாள் அழுதேன், அப்பா நான் உங்ககிட்ட குழந்தைக்காக வரல, நான் கேட்கவும் இல்லை, ஆனால் இப்போ நான் கேட்குறேன். எனக்கு 9 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு எப்படியாவது ஒரு குழந்தை வேணும், நீ அம்மான்னு கூப்பிட்டதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும், ஆனால் அது பொம்பளை பிள்ளையாக தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். அந்த உடனே
அதை சொல்லிட்டு அன்னைக்கு அழுதேன் கோயிலில். ரொம்ப மனவேதனைப்பட்டிருப்பீங்க. ஆமாம், மனவேதனை விட்டு ரொம்ப அழுதுட்டேன். அப்போது ஒரு மொதல் வாரம் போகும்போதே பாசன்னு நான் யாரும் நினச்சேனம்மா, நான் இங்கே சபைக்கு வர்ற பிள்ளைங்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சேன், நான் இன்னைக்கு சும்மா தான் சொல்லிட்டு வந்தேன், நீங்கள் வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ஆமையா நான் வந்திருக்கேன்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சரிம்மா வாங்கினோடனே அவங்களோட எல்லாமே நைட்டு நேரம் கிடைக்கிறதுனால கோயில் சர்ச்சில் போய் உட்காந்துருவேன். அங்கிட்ட போய் வசனத்தை கேட்பேன், அவங்க அர்த்தம் என்னன்னு கேட்பேன், எனக்குள்ள சந்தேகத்தெல்லாம் அவங்ககிட்ட கேட்பேன், நல்லா சொல்லி தருவாங்க. அதோடனே கடைசியில் அதுக்கு பிறகு உடனே நேராக 11வது வருஷம். ஆமாம், நான் போகும்போது அந்த இப்போ ரெச்சிப்புக்குள்ளே போகும்போது நான் கேட்டோடனே உடனே பாப்பா கொடுத்தாங்க. அது பொம்பளை பிள்ளையாக தான் வேணும்னோடனே கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்போது ஏசப்பா நான் உமக்குள்ளே வளர்ப்பேன் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணேன். எப்போ அந்த குழந்தைய கேட்கும் போதே நான் ஆலயத்தில் வச்சு எனக்கு அம்மானுக்கு கூட ஒரு குழந்தை வேணும். எல்லாரும் நான் வந்து குழந்தைக்காக உங்ககிட்ட வரல, நான் வியாதிப்பட்டு என் வியாதியை சுகமாகிறதுக்காக நான் வந்தேன். ஆனால் மனிதர்கள் மத்தியில் என்னை வந்து வெட்கப்படுத்தி போகக்கூடாது அப்படிங்கிறனால உமது நாமமும் தூசிக்கப்படக்கூடாதுப்பா, எனக்கு ஒரு குழந்தை வேணும். 3 மாதம் ஆனோடனே ஜெபிக்க ஆரம்பித்தேன்.